அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் முழுமையடையாமல் பாதியில் நிற்குதா அல்லது அந்த காரியத்தில் உங்களுக்கு தோல்வியே நடக்குதா? என்னப்பா இது, இந்த தலையெழுத்தா எனக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் தலையெழுத்து மாற ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு சொல்ல போகிறேன். அபிஜித் நட்சத்திர நாள், ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நாளில் இந்த ஆலய வழிபாடு செய்யணும். முழுமையான பலன்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முடிஞ்சால் இதை செய்யுங்க. நம்ம என்ன கோவில் அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. நவராத்திரி வரப்போகுது 11/10/2026. இந்த வருஷம் நவராத்திரி உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான எந்திரம் தரப்போகிறேன். உலகத்தில் வேறு எங்கும் கிடைத்திராத, நீங்கள் வேறு எந்த கடையிலும் வாங்க முடியாத ஒரு எந்திரம். அடியேனே வடிவமைத்த நவராத்திரி தேவிகளின் சக்தியை ஒரே செம்பு தகட்டில் ஆவாகனம் செய்த அற்புதமான இதழ்கள் வடிவம் கொண்ட நவராத்திரி எந்திரம் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த எந்திரத்தை 9 நாட்களும் வீட்டில் வச்சு அதுக்கு முன்னால் விளக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் நவராத்திரி பெருசாக பூஜை பண்ண முடியலனா கூட கவலைப்படாதீங்க. இந்த ஒரு எந்திரத்தை மட்டும் வச்சு விளக்கு மட்டும் போடுங்க. நிச்சயம் சொல்கிறேன், நவராத்திரி தேவிகள் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கு இந்த எந்திரம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு நவராத்திரி எந்திரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரங்கள் தருகின்றேன். 26/8/2026 அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த புனிதமான நாளில் நான் 3 ஆலயம் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுங்க போதும். எந்த நேரத்துக்கு வேணால் போங்க, சரிங்களா? நவகிரகம் அமைந்துள்ள பெருமாள் கோவில், அங்கே பெருமாள் மூலவராக இருக்கணும், நவகிரகம் இருக்கணும். அப்பேற்பட்ட கோவிலில் போய் பெருமாளையும் பார்த்துட்டு நவகிரகத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அல்லது நவகிரகம் இருக்க கோயிலில் ஆஞ்சநேயர் இருந்தார்னா, ஆஞ்சநேயர் மூலவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஞ்சநேயர் இருந்தார்னா கூட போதும். நவகிரகம் அங்கே இருக்கணும். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அல்லது நவகிரகம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. இந்த 3 கோவிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு முழு பக்தியோட உங்களது குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் மோசமான தலையெழுத்து நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. நவராத்திரி எந்திரம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைக்க போகிறோம். 10 நாட்கள் பல அற்புத ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.